அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் பிரியாணி செய்யலாம். நான் எலக்ட்ரிக் குக்கரில் செய்ய போகிறேன். இப்போ குக்கரை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கிடலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போடுறேன். 4-5 ஸ்பூன் ஆயில். அடுத்தது இதுக்கு தேவையான பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 கிராம்பு, 4-5 துண்டு பட்டை எல்லாம். இப்போ அடுத்ததாக ஒரு கைப்பிடி பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டு குக்கரை ஆன் பண்ணி மூடி வச்சுக்கலாம். நான் பாதி பல்லாரி தான் போட்டிருக்கேன் நான் கட் பண்ணதில். இப்போ கொஞ்சம் நேரம் அந்த பாத்திரம் ஹீட் ஆகட்டும். அடுத்ததாக நான் இந்த ஆலாக்கில் ஒரு ஆலாக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த வெங்காயம்லாம் வதங்கி எடுத்துக்கிடலாம். இப்போ கொஞ்சம் அந்த பாத்திரம் ஹீட் ஆகிருச்சு. அடுத்து மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவு, நான் ஒரு 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருந்தேன். முதல்ல ஒரு பல்லாரி அளவு போட்டேன். இப்போ அடுத்த பல்லாரியும் போட்டு விட்டுட்டேன். இப்போ 2 பச்சை மிளகா கீரி போடுறேன். அடுத்து தக்காளி, நான் 2 தக்காளி அளவு கட் பண்ணி வச்சு போடுறேன். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்துட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சு குக்கில் வச்சிட்டோம்னா நல்லா கொஞ்சம் வதங்கி தின்றுச்சு. இப்போ வெங்காயம்லாம் வதங்கினோனையும் நம்ம திறந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி மல்லிக்கீரை, மல்லித்தலை போட்டு மறுபடியும் மூடி வச்சுருவோம். எல்லாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மிளகாத்தூள் போடுறேன். நல்லா டேபிள் ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள். அடுத்து நான் இறால் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய இறாலா. இது நான் வறுக்கிறதுக்கும் பிரியாணிக்கும் சேர்த்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ பிரியாணிக்கு ஒரு பிடி அளவு எடுத்து போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டீஸ்பூனால் 3 ஸ்பூன் போடுறேன். அடுத்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூனு சீரகத்தூள், அடுத்து 1 ஸ்பூனு கரம் மசாலா. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நான் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் புழிஞ்சிருக்கேன். அந்த ஒரு தேங்காயோட முதல் பால் நம்ம அந்த சாப்பாட்டுக்கு அளவுக்கு தேவையான அளவு அளந்துக்கணும். ஒன்றுக்கு பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1.5 அந்த அளவில் நான் முதல் பாலும் தண்ணி பாலும் கலந்து ஊற்றியிருக்கேன். 1.5 ஒரு ஆளாக்கு அரிசிக்கு 1.5 ஆளாக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இந்த தேங்காய் பால் தண்ணி கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி முறையோட கொதி வர்ற அளவுக்கு இருக்கணும். அந்த சமயத்தில் கொதித்தா பால் முறிஞ்சிரும். கொதி வர்றதுக்கு முந்தையே திறந்து இந்த அரிசி ஊற வச்ச அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம போட்டுக்கலாம். அரிசி இப்போ அந்த பாலோட கலந்தாச்சு. அரிசியை போட்டதும் நல்ல ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம்.
இப்போ நல்லா கொதிக்குது சோறு. லைட்டாக ஒரு கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கிறது வார்மில் வந்து இந்த பட்டன் தன்னாலேயே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதும் நம்ம திறந்து சோறு இந்த அளவுக்கு இருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு லைட்டாக ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம சாப்பாடை இறக்கிடலாம். இப்போ சாப்பிடலாம் வாங்க. இப்போ எங்கள் பையனுக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன். இந்த இறால் பிரியாணிக்கு நான் முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அடுத்து வெங்காயம் மாங்காய் ஊறுகாய். இது தயிர் பச்சடி இல்லை, வெங்காயமும் மாங்காய் ஊறுகாயும் கலந்த ஊறுகாய் பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்தது இது எள்ளு துவையல். இந்த இறால் பிரியாணிக்கு இந்த காம்பினேஷன் அருமையாக இருக்கும். அடுத்து இது பக்கத்து வீட்டில் கொடுத்த புளியோதரை. அவங்க வீட்டில் ஏதோ விசேஷம்னு கொடுத்தாங்க, அதையும் சேர்ந்து எல்லாம் கலந்து சாப்பிட்றோம். அடுத்து இது தயிர் சாதம். இதுவும் பக்கத்து வீட்டில் கொடுத்தது. அடுத்து இது சக்கரை பொங்கல். பக்கத்து வீட்டில் விசேஷம்னு கொடுத்து அனுப்புனாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் செஞ்ச நான்வெஜ்ஜு பக்கத்து வீட்டில் வெஜ்ஜு எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்றது மாதிரி ஆயிடுச்சு. இது உருளைக்கிழங்கு பொரியல். இதுவும் பக்கத்து வீட்டுது. அடுத்து இது பருப்பு துவையல். வாங்க இப்போ சாப்பிடலாம். மணக்க மணக்க இறால் பிரியாணி. இதே போல் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த இறால் பிரியாணி, தேங்காய் பால் இறால் பிரியாணி சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும். ஒரே ஒரு டைம் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.